நேற்று விஜய் அண்ணன் ஸ்பீச் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கட்சியில் வந்து செங்கோட்டையன் அண்ணன் வந்து இணைஞ்சது வந்து ரொம்ப பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அண்ணனுக்கு வந்து ரொம்ப ஹைப் கொடுத்து பேசினாங்க. அதே மாதிரி நம்ம கட்சியில் வந்து நிறைய பேர் சேர போகிறாங்க, செங்கோட்டையன் அண்ணன் மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால வந்து நம்ம கட்சியில் நிறைய பேர் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள டாக் போய்கிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதனாலதான் அண்ணன் வந்து கன்ஃபார்மா சொல்லிட்டு போறாங்க. அதனால டிசம்பர் ஜனவரியில செங்கோட்டையன் அண்ணன் மாதிரி நிறைய பேர் வந்து சேர போறாங்க. அவங்க நேம்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், இவங்கெல்லாம் வந்து சேருவாங்க, இவங்கெல்லாம் சேர மாட்டாங்க, நேம் சொல்ல வேண்டாம். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நேம் சொல்லலாம். சரிங்களா? அதனால வந்து அண்ணனே நேம் சொல்லல, நிறைய பேர் வந்து சேர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினா உள்ளவங்களாம் சேர போறாங்கன்ட்டு. அதனால வந்து அண்ணனுக்கு இதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அது மாதிரி அண்ணன் ஏதாவது க்ரௌட்ல வந்து பேசுறாங்கன்னா, எவ்வளோ பேர் பார்க்க வந்தாலும் எல்லாரையுமே செக் பண்ணிட்டு அனுப்புங்க. டிவிக்கில் உள்ளவங்க தான் செக் பண்ணுவாங்க, போலீஸும் செக் பண்ணுவாங்க, அங்கே உள்ள பாடி கார்டும் செக் பண்ணுவாங்க, டிவிக்கு உறுப்பினர் டிவிக்கில் வந்து போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அனுப்புங்க ப்ராப்பரா அப்படின்னு எல்லாருமே செக் பண்ணிட்டு அனுப்புங்க. ஏன்னா வந்து அந்த கூட்டத்தில் வந்து விஜய் ஃபேன்ஸும் இருக்கலாம், எதிர்கட்சிக்காரங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கலாம், எதுவும் தப்பாக எதுவும் நடந்துடக்கூடாது. அதனால எத்தனை பேர் வந்தாலும் கூட்டத்தில் எல்லாருமே செக் பண்ணிட்டே அனுப்புங்க. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு பாடி செக் பண்ணிட்டே அனுப்புங்க. சரிங்களா? அதனால கண்டிப்பாக சேஃபாக பார்த்துக்கோங்க.